ஜெய் சர்க்குருநாதா. பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால் இன்றைக்கி தைத்திருநாள். பொங்கல் கோலாகலமான முறையில் குருநாதனுடைய அந்த சன்னிதானத்தில் சமர்ப்பணம் செய்தாச்சு. பொங்கல் தைத்திருநாள் அப்படின்னு சொன்னாலே இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திருநாள். பகவான் எந்த சொரூபமாக இருக்கான் அப்படின்னா இயற்கையே வடிவானவனாக இருக்கான். பஞ்சமகா பூதமாக, சூரியனாக, சந்திரனாக, ஜீவாத்ம வடிவம் என யாதுமாகி நீக்கமர நிறைந்து நிற்கின்ற பரபிரம்ம சொரூபனாக இருக்கான் பகவான். நம்ம எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, எடுத்துக்காட்ட இந்த மொபைல் சொரூபமாகவும் இருப்பதும் அவனே. பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய அனைத்தும் அவனாகவே இருக்கிறான். ஆகையினால் இன்றைய தினம் ரொம்ப உன்னதமான தினம். மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தினத்தையும் ரொம்ப உயர்ந்ததாக போற்றப்படுது. இந்த கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்கிறோமே, அவர் கௌரஹரியா, அதாவது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக சந்நியாசியம் ஏற்றுக்கொண்ட திருநாளும் இந்த மகர சங்கராந்தி தான். மகர ஜோதி தரிசனம் காணக்கூடிய தினமும் மகர சங்கராந்தி தான். அது மட்டும் இல்லையா, உடுப்பில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கிடைச்ச தினமும் இந்த மகர சங்கராந்தி தான். இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் கொண்ட ஒரு திருநாள், அழகே வடிவானமான ஒரு அற்புதமான திருநாள். நம்ம ஆகாரத்தை, ஒவ்வொரு சாப்பாட்டையும் உணர்வுபூர்வமாக வாயில் வைக்கும் பொழுதெல்லாம் இதற்காக உழைத்த அந்த விவசாய பெருமக்களுக்கும், அதற்கு துணையாக இருந்த இந்த பூமா தேவிக்கும், பஞ்சமகாபூதத்துக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் நம்ம என்றைக்கும் நன்றி கடன் பட்ட ஒரு பாவத்தோடு நம்ம எல்லாவற்றையும் சாப்பிட்டுட்டு பாபாவுடைய தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகத்தை பெறலாம். சீரும் சிறப்புமான முறையில் இந்த தை திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த திருநாள் அதுவுமா சுவாமிக்கு வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் எல்லாமே சமர்ப்பணம் செய்தாச்சு. இன்றைக்கி சுவாமி ரொம்ப அலங்கார ஸ்வரூபமாக இருக்கான். நம்ம எல்லாவற்றுக்கும் சத்குருநாதர் சாயிநாதரே நமக்கு சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அதே கிருஷ்ண பரமாத்மா தான் அனைத்து ஞானிகள் சொரூபமாகவும் இருக்கான், இந்த இயற்கையாகவும் இருக்கான். ஆகையினால் இயற்கையை வழிபாடு செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைக்கு தை திருநாள், நாளை மாட்டுப்பொங்கல், அதுக்கு முன்னாள் கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. ஆகையினால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே அடியேனுடைய இனிய தை திருநாள், பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல் திருநாள், அடுத்து காணும் பொங்கல் திருநாள் உடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமான முறையில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.